T ratios of allied angles. Allied angle அப்படிங்கிறது இப்போ சைனோட allied angle cos அப்படின்னா சைனோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் காஸ், காஸோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சைன் அப்படி சொல்லுவாங்க. ரெண்டுமே ஆப்போசிட் கேரக்டர். நம்ம ப்ரீவியஸ் இதில் பேசியிருந்தோம், ஆர்க்கு மாதிரி வரைஞ்சி காமிச்சிருந்தோம். அது அப்படியே ஆப்போசிட் கர்வ். இதோட நேச்சர் என்னவோ, சைனோட நேச்சர் என்னவோ, ஜீரோலேருந்து மேக்ஸிமம் போகுது, இது மேக்ஸிமம்லேருந்து ஜீரோ வரும். அதனால் அலைடு ஆங்கிள்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் அலைடு ஆங்கிள்ஸ், இது சும்மா தெரிஞ்சு வச்சுருந்தா போதும், ரொம்ப ஈஸியாக அதை மைண்டில் வச்சுக்கலாம். சைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவை மைனஸை வெளியே எடுத்துக்கலாம், ஆங்கிள்லேருந்து கொண்டு வந்து மைனஸ் ஆஃப் சைன் தீட்டான்னு நம்ம எழுதிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு அப்ரோச். இதில் காஸ் மைனஸ் தீட்டாவை நான் வந்து நெகட்டிவ் எழுதினாலும் அது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க காஸ். அப்போது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ காஸ் ஈவன் ஃபங்க்ஷன், அதனால் காஸ் ஆஃப் மைனஸ் 30 டிகிரி அப்படிங்கிறத நான் காஸ் 30ன்னு எழுதலாம். ஒரே ஆன்சர் தான். ஸோ ஒரே லாஜிக் தான். இனி இதை தவிர இப்போது கிரேட்டர் தென் 90 டிகிரி அல்லது லெஸ் தென் 90 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டினில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சின்ன ஒரு ரேஷியோஸ் தான். சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அப்புறம். ஸோ சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா. அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 90 மைனஸ் தீட்டாவுக்கு காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதே மாதிரி காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்போ என்ன ஆகுது? 90 டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணால் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக மாறிடுது. சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்படியே ஆப்போசிட், வேறு சைனோ இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்போ இது படிக்க ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது சைன் ஆஃப் 90 மைனஸ் 30 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? சும்மா இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 90 மைனஸ் 30. ஸோ என்ன ஆன்சர் வரும்னா சைன் ஆஃப் சைன் 16 ஆன்சர் வரும். சைன் 60ங்கிறது √3/2. நான் என்ன பண்ணி பார்க்குறேன், இப்போ காஸ் தீட்டாவை எழுதி பார்க்கலாம். 90 மைனஸ் தீட்டா தானே, அப்போது நான் டேரெக்டாக எழுதி பார்க்குறேன் இது வேலிடாக இருக்கான்னு. காஸ் 30 டேரெக்டாக நான் இப்போ 90 மைனஸ் தீட்டாவை காஸ் தீட்டான்னு ஈக்குவேட் பண்ணுறேன். காஸ் 30க்கு ஈக்குவல் ஆகுறதான்னு பார்க்குறேன். அப்போ நமக்கு இங்கே தெரியும் 90 மைனஸ் 30ங்கிறது சைன் 60, சைன் 60யோட வேல்யூ √3/2. காஸ் 30 எடுத்து பார்க்குறேன், ஆன்சர் பார்க்கலாம். காஸ் 30ன்னு வருது பாருங்கள். காஸ் 30 √3/2. நான் முன்னாடி சைன் 16 பாருங்கள், √3/2. அப்போ பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த 60 டிகிரிக்கும் 30 டிகிரிக்கும் ஒரு 90 மைனஸ் 30 தான் 60. இன்னொரு லாஜிக் சொல்லலாம். காஸ் 60 பாருங்கள் 1/2. அப்போது சைன் ஆஃப் 90 மைனஸ் 60 30, சைன் 30 பாருங்கள் 1/2. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 30 டிகிரிக்கும் 60 டிகிரிக்கும் 90 மைனஸ் 60 30, 90 மைனஸ் 60 30, 90 மைனஸ் 30 60, எப்படி வேணாலும் அப்படி காம்ப்ளிமெண்ட்ரி 30 60. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போர்ஷன் அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அப்படியே ஆப்போசிட் காம்ப்ளிமெண்ட்ரி அதை நம்ம எழுதிக்கலாம். அப்போ காஸ் 30ங்கிறது √3/2 தான் இதுக்கும் ஆன்சர். அப்போது நமக்கு இப்படி கண்டுபிடிக்க முடியல, காஸ் 30ங்கிறது கண்டுபிடிக்க முடியலன்னா 90 மைனஸ் 30 வச்சு அப்ரோச் பண்ணிக்கலாம். இனி லாஸ்ட் ஒன் பாருங்கள். 90 ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா, 90 ப்ளஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டு காஸ் தீட்டா. ஆனால் பாருங்கள் காஸ் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா, காஸ் வரும்போது மட்டும் ஒரு நெகட்டிவ் வருது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ காஸ் 90 ப்ளஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா. அப்போது இது படிக்கிறது ரொம்ப ஈஸி. 90 மைனஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா எப்படி கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள். இங்கே காஸாக இருந்தால் இங்கே சைன், இங்கே சைனாக இருந்தால் இங்கே காஸ். இங்கே வந்து காஸ் தீட்டா, காஸ் 90 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இது டி ரேஷியோஸ். இனி நெக்ஸ்ட் ஒன் ட்ரிக்னோமெட்ரி. இது ஒரு சின்ன லாஜிக், இது சொல்லணும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக் கான்செப்ட் இது. ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆறுங்கிற ரேடியஸ். அப்புறம் இந்த பாயிண்டில் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் அலாங் தி இந்த கர்வ்டு பாத்தில். இந்த கர்வ்டு பாத் லெங்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் வந்து ஆர், தீட்டா அப்படிங்கிறது
ஜென்ரலாக டீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ ஆங்கிள் டிவியேட் பண்ணும். அப்போ ஒரு சர்க்குலர் பாத்தாக இருக்கிறதுனால நம்ம ஆங்கிள் வச்சு அதை டிஃபைன் பண்ணிக்க முடியும். அப்போது இங்கிருந்து இப்படி மூவ் பண்ணிவிட்டேன் டீட்டாங்கிற ஆங்கிள். இப்போ கொஸ்டின் என்னென்னா ஏபியோட லென்த், இந்த ஆர்க் லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா அது. ஆர்க் லென்த் எல் ஈக்குவல் டு, எல்ங்கிறது ஆர்க் லென்த், ரேடியஸ் இன்டூ டீட்டா. ரொம்ப பேசிக்கான இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஆர்க் லென்த் ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு ஆர் டீட்டா. ஆர் ஈக்குவல் டு எல் பை டீட்டா எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, நான் வந்து டேரெக்டாக டீட்டான்னு எழுதியிருக்கேனே, அப்படி எழுதலாமா? இப்போ டேரெக்டாக எல் ஈக்குவல் டு ரேடியஸ், சம் ரேடியஸ் இன்ட்டு 30 டிகிரி. அப்போது இப்போ 60 டிகிரினா 60 டிகிரி இன்ட்டு ரேடியஸ் தான் லென்த். ஆனால் எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், டிகிரி அப்படிங்கிறது எஸ்ஐ யூனிட்டே கிடையாது. ரேடியன் தான் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட்டாக இருக்கும். நான் டீட்டான்னு எங்கெல்லாம் தனித்தனியாக எழுதணும், வெறும் டீட்டான்னு நான் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் இது ரேடியன்னு அர்த்தம், ரேடியன் மெஷர், டிகிரி கிடையாது. நான் டிகிரின்னு நான் எழுதணுன்னா எதுக்குள்ளே எழுதலாம் வேணா, sin 60, sin 30, இதெல்லாம் வேல்யூஸ், பர்ஃபெக்ட் வேல்யூஸாக இருக்கும். அது வந்து யூனிட் இல்லாத ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் எழுதும்போது எழுதிக்கலாம். பட் அதர் தன் தட் டீட்டான்னு எப்போ நீங்கள் ஐசோலேட்டடாக டீட்டான்னு எங்கெல்லாம் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறனோ அங்கெல்லாம் அது ரேடியன் மெஷர். சரி, ரேடியன்னா என்னென்னு ஃபஸ்ட் பார்க்கணும், எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறது. ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை, ஜஸ்ட் என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்கிறேன். 360 டிகிரி அப்படிங்கிறது 2 பை ரேடியன். அப்போ ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிச்சுன்னா 360 ரேடியன் மெஷரில் 2 பைங்கிற ஆங்கிளாக இருக்கும். இனி இங்கிருந்தே ரிலேட் பண்ணி மற்ற ஆங்கிள்ஸும் சொல்லிட முடியும். இப்போ 360/2 180 டிகிரி ஆயிருமா? அப்படின்னா ரேடியனில் சொல்லும்போது இதை டிவைடட் பை 2 பண்ணால் போதும். அப்போ பைங்கிற ஆன்சர். இப்போ இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே மற்ற எல்லா ஆங்கிள்ஸ் கொண்டு வந்துடலாம். அப்போ பைங்கிறது 180, 2 பைங்கிறது 360. 2 தடவை சுற்றி வந்துச்சுன்னா ஆங்கிளில் வந்து 720 வரும், இது 4 பைன்னு வரும். 2 ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சுன்னா. இப்போது அங்கேருந்தே எழுதலாம். இதை மட்டும் ஒன்று மைண்டில் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக. 180 டிகிரிங்கிறது பை. அப்போ 90 டிகிரி என்னவாக இருக்கும்? π/2 இருக்கும். π/2. ஏன்னா இங்கே 180/2ன்னு பண்ணால் 90 டிகிரி. இதை மறுபடியும் ஹாஃப் பண்ணலாம். அப்படி பண்ணால் 45 டிகிரின்னு வரும். 45 டிகிரிங்கிறது π/4 இருக்கும். 45 டிகிரி. இனி 60 டிகிரி என்ன வரும்? ரொம்ப ஈஸி இது கூட. 60 டிகிரி கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், 180 வந்து 3 பார்ட்டாக செப்பரேட் பண்ணோம். பாருங்கள், 180/3ன்னு பண்ணிங்கன்னா ஆன்சர் 60 டிகிரி. அப்படின்னா இங்கேயும் டிவைடட் பை 3 பண்ணால் போதும். ஆன்சர் இவ்வளோ தான், π/3ன்னு வரும். இன்னொரு ஆங்கிள் இருக்குது, 30 டிகிரி வேணும்னா 30 டிகிரி. இங்கேயே பாருங்கள், அதையும் 30 டிகிரி வேணும்னா 180 டிகிரியை 6 பார்ட்ஸ் ஆகணும். பாருங்கள், 6 பார்ட்ஸ் ஆச்சுன்னா 3 டைம்ஸ் 30 டிகிரின்னு ஆச்சு. ஸோ 30 டிகிரி வரணும்னா by6. அப்போ இங்கேயும் by6 பண்ணோம். அப்போது 30 டிகிரிங்கிறது π/6. இந்த எல்லா ஆங்கிள்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரேடியன் டேர்ம்ஸு. நான் டீட்டாங்கிறத ஐசோலேட் பண்ணி எழுதும் போதெல்லாம் இந்த கான்செப்டை நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப ஈஸி. π 180, π/2 90, π/4 45, π/6 30, π/3 60 டிகிரி, π/3 60. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இது எல்லாமே வேணும், இன்க்ளூடிங் இந்த கான்செப்ட் எல் ஈக்குவல் டு ஆர் டீட்டா. நிறைய இடத்துல நம்ம ஆங்கிளை லெங்க்த்தாக மாற்றவும், லெங்க்த்தை வந்து ஆங்கிளாக மாற்றவும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு ஃபார்முலா சர்க்குலர் மோஷன்ஸ் வரும்போது எல்லாமே இது யூஸ் பண்ணுவோம்.